5வது குறள் வித்தும் எடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்பதற்கு தான் நம்ம இளையான்குடி மாறநாயனார் என்ற நாயனாருடைய 63 நாயன்மார்கள் பெரிய புராணத்திலே அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. 63 நாயன்மார்கள் வரலாற்றில் இளையான்குடி மாறர் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு அன்று பெய்த மழையில் காலையில விதைக்கப்பட்ட விதையானது மிதந்திருந்ததை சாலினாலே அள்ளி கொண்டு வந்தார். அந்த ஈரப்பதத்தில் இருப்பதை அந்த அம்மையார் எப்படியெல்லாம் அதை பக்குவப்படுத்தி சமைத்து கொடுத்தார் என்கிற செய்தி. அவ்வளவு வறுமையிலும் அந்த விருந்தோம்பலை ஓம்புவதனாலே அவர்களுக்கு வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ. அவங்க காட்டில் நெல் விதைக்க வேண்டும் என்று இல்லை என்று அதை வேறு மாதிரி மன ஓட்டத்துல பார்த்தா இதெல்லாம் இந்த குறளுடைய பொருளே விளங்காது. இப்ப அவருக்கு எப்படி கிடைச்சிது? அந்த முத்தி கிடைச்சிது. அவர் இன்னுமே விளைவிக்கணுமா? எவ்வளவு பெரிய பயன் கிடைச்சிருக்கு பாருங்க. அதான் விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். மிச்சில்னா மிச்சம் இருக்கிறத சாப்பிட்றோன்னு சொல்றோம்ல, அந்த புலம் என்பது நிலம். மிசைவான் அதை உண்பான். இவங்களுக்கெல்லாம் மன நிறைவா போட்டுட்டு அவங்க மன திருப்தியோட நல்லா இருக்கு, எனக்கு போதும், உண்ட வரை போதும் என்று அவர்கள் மனசு திருப்தியோட சாப்பிட்டதற்கு பிறகு எஞ்சி இருப்பதை, எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதை மட்டும் உண்கிறவனுடைய நிலத்துல வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ. அதை பின்னால திருப்பி போடணும். விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம். விருந்தினரை நன்றாக பேணி அவர்களுக்கு திருப்தி ஏற்படுகிற அளவுக்கு, மன நிறைவு ஏற்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு உணவளித்து மிச்சம் இருப்பதை, மிச்சில் மிசைவான் புலம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிசைவான மிச்சம் இருக்குன்னு சொல்றோம்ல, உணவு மிச்சம் இருக்கு, காய் மிச்சம் இருக்கு, குழம்பு மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றோமா, அந்த மிச்சம் இருப்பதை மிசைவான் இவன் உண்பான். அவனா அந்த வீட்டுல குடும்பத்தில் உள்ளவர்களும் எஞ்சி இருப்பதை உண்பார். இல்லை என்றால் தண்ணீர் குடித்து விட்டு படுத்து விடுவார். அப்படிப்பட்டவனுடைய நிலத்துல விதைக்கணுமா அப்படின்னு கேட்கிறார். ஏன் விதைக்க வேண்டாம்? அவர் தான் இறைவனுடைய திருவடியில கலந்துட்டார. இறைவனுடைய திருவடியில கலந்துட்டா நற்பேறு பெற்றார்னு அர்த்தம். நீங்க சாதாரண மக்கள் இறந்து வராக கருதுகிறார்கள் பல பேர். இறைவனுடைய திருவடியோடு கலந்து விடுதல் என்று சொன்னால் அதுதான் பெரும் பேர். இன்னொரு சின்னதா ஒரு கதை, அது பெரிய கதை, நான் சுருக்கமா சொல்றேன். 141 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி இது. நான் இப்ப சொல்ல போற செய்தி எல்லாம் சொல்றதெல்லாம் இயல்பாக நடந்த வரலாறுகள். அதான் நான் கதையா சொல்றேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை லால்குடி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல ஆங்கரை என்று ஒரு கிராமம். கரை ஆங்கரை. அந்த கிராமத்துல ஒரு 2 கல் தொலைவில் இருக்கு. சுப்பையர் என்று ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 2000 ஏக்கர் நிலம், சாகுபடிக்கு 2000 ஏக்கர் நிலம் இருந்தது. அவர் தன்னுடைய அண்ணன், தம்பி, அவங்க பிள்ளைகள், இவங்க பிள்ளைகள், அப்புறம் மருமகள்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு வேள்வியாக செய்தார்கள். உணவளிப்பது, வருகிறவர்கள் போகிறவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது தான் வேலை. இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துல பஞ்சம் வந்தது. நிலத்துல போட்ட விளையில. அது மாதிரி சூழல்லையும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் விற்றும் அடகு வைத்தும் அவர் உணவளிக்கிறார். அந்த தர்மம் விற்றப்படாது அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டே இருக்கார், உணவு அளித்து கொண்டே இருக்கிறார். 2000 ஏக்கர்னா அதுக்கு வேண்டிய நிலத்தீர்வை, அதாவது வரி அரசுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதை அவரால் கொடுக்க முடியல. அதை கொடுத்தாருன்னா 1 வாரம் 10 நாளைக்கு யாருக்கும் உணவளிக்க முடியாது. இதை எவ்வளவோ அந்த அலுவலர்கள் எல்லாம் கேட்டு பார்த்தார்கள். நான் விளைச்சல் சரியானவுடன் அனைத்தையும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறார். அவரிடமிருந்து பெற முடியவில்லை. மேலிடத்திலிருந்து கேட்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லி அவர் ஏமாற்றுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் போட்டு விடுகிறார். மாவட்ட ஆட்சியர் ஆங்கிலேயர். 1883. 800 சொல்லக்கூடாது. நிறைய பேர் வழக்காட்டுல கணக்கு வாத்தியாரம் 800ங்கிறாரு.
வரலாற்று ஆசிரியரும் 800ங்கிறாரு. 800ன்னு சொல்லக்கூடாது. 700, 600 எல்லாம் சொல்றது இல்லைல்ல. 500ன்னு தானே சொல்றோம். அப்புறம் 600ன்னு சொல்றோம். 700ன்னு சொல்றோம். 700ன்னு சொல்றது இல்ல. ஆனா 8 வந்த உடனே 800, 800 அப்படின்லாம் சொல்லி பழக்கிறாங்க. அதை நீங்கள் கவனமாக இருந்து அந்த வார்த்தையை சரியாக செய்ய வேண்டும். நீங்க 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்புல அந்த காலத்துல எங்களுக்கு எல்லாம் எண்ணால் எழுதுக, எழுத்தால் எழுதுகன்னு குடுப்பாங்க. எழுத்தால் எழுதி அதை எண்ணா எழுத சொல்லுவாங்க. எண்ணா எழுதி எழுத்தா எழுத சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதை 800 என்றுதான் 800ன்னு எழுதுறது இல்ல. அதை நிறைய பேர் படிக்கிறவங்க தப்பா படிச்சுருவாங்க. 1000 நிறைய பேர் இப்படித்தான் படிக்கிறாங்க. நடத்துகிறவர்களே அப்படிதான் நடத்துகிறார்கள். அது மாதிரி சொல்லலாகாது. அதை நம்மலாம் மாற்றணும். அந்த அந்த முறையை, தவறான முறையை நம்ம வந்து திரும்பி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். 800ன்னு சொல்லக்கூடாது, 800ன்னு சொல்லணும். இப்ப நான் 1883ங்கிறேன். 1883. இது அந்த இந்த இந்த செயல் நடந்த இடம் அது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அங்க பார்வைக்கு வருவோம்னு வர்றாரு. வர்றதுக்கு முன்னால நல்ல சிறந்த தலைமை பண்பு உடைய ஆங்கிலேயன் அந்த மாவட்ட ஆட்சியர். இவங்க சொல்றதெல்லாம் நம்பி அப்படியே அதை எடுத்துக்கொள்ளாமல் முதல் நாளே வந்து ஆராய்ச்சி பண்றார். இவரை பற்றி இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா என்பதை இவர்களுக்கெல்லாம் தெரியாமலே சிலரை அழைத்து என்ன என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய வாக்கு மூலங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறார். என்ன சொல்லுகிறார்கள்? அவர் ஏமாற்றுகிறார் என்று அவர் சொல்வதெல்லாம் உண்மையா? கீழே இருக்கிற வட்டாட்சியர், வருவாய் அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர்கள் இவர்களெல்லாம் சொல்வது உண்மையா என்பதை பல்வேறு தரப்பட்ட மக்களிடமெல்லாம் கேட்டு அறிந்து கொள்கிறார். அதை உண்மையா என்று தானே சோதிக்க வேண்டும் என்று அன்று இரவு 12 மணி அளவிலே ஒரு குதிரை சேவகனை அழைத்து கொண்டு அந்த பகுதிக்கு செல்கிறார். அந்த இடம் தெரியாது இல்லையா அவருக்கு. இவர் தங்கி இருக்கிறது லால்குடியில முகாம் அமைத்திருக்கார். லால்குடியிலிருந்து அந்த 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வண்டியிலே சென்று வண்டியை ஒரு பக்கமாக வந்து நான் கலெக்டர் வந்திருக்கேன்னா சொல்லுவாரு. அவர் ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பசிக்கிறியான்னு சொல்லி சத்தம் வைக்கிறாரு. அப்புறம் உள்ளே இருந்து தூங்கி கொண்டிருந்த அவர் 12 மணிக்கு எழுந்து வந்து அவர் ஒரு மரக்கால், அந்த காலத்துல மரக்கால்னா 4 பக்கா, இந்த காலத்துல 8 சின்னப்படி உள்ள அவ்வளவு பெரிய மரக்கால்ல நிறைய உணவு போட்டு ஒவ்வொரு கிண்ணத்துல குழம்பு, ரசம், காய்கறிகள் எல்லாம் வைத்து அதை கொண்டு போய் கொடுக்குறார். இந்த மரக்காலை இங்கேயே வைத்து விட்டு போனாலும் சரி, எடுத்துட்டு போனாலும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறார். நீங்க சாப்பிட்டு போகணும். மறுநாள் வந்து விசாரணைக்கு தேதி குறிப்பிட்டாங்க. 2-3 நாளைக்கு முன்னாலேயே அவர் மறுநாள் இந்த விசாரணைக்கு வருகிறார். சுப்புவையர் வருகிறார். வரும்போது ஏன் காலதாமதம் என்று அந்த மாவட்ட ஆட்சியர் கேட்கிறார். நீதான் சுப்புவையரா? ஆமா. ஏன் இவ்வளவு காலதாமதம்? காலையில் வந்தவர்களுக்கெல்லாம் உணவளித்து விட்டு வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது என்று அவர் சொல்லுகிறார். இப்படி அவருடைய தர்மத்தை பற்றி எல்லாம் ஒவ்வொன்றாக கேள்வி கேட்கிறார். நிறைய கேள்வி கேட்கிறார். அதெல்லாம் நான் சொன்னேன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். நேரம் அந்த கருத்துக்கு வந்துடுறேன். இது மாதிரி எல்லா தரப்புக்கும் நீங்க உணவளிப்பீர்களா? அந்த காலத்துல சாதி பாகுபாடு இருந்ததை ஒழிய அதை வந்து துச்சமாக மதிக்க மாட்டார்கள். சாதிகள் இருந்தது, இருந்தாலும் அதை குறைவாக எண்ணுகிற சூழல் இல்லை. எல்லா சாதியினருக்கும் நான் வழங்குவது உண்டு. அப்புறம் இன்னும் இருக்கலாம் போடுவேன். நல்லா வரிசையா கேட்கிறேன். கடைசியாக எப்போ போட்டீங்க அப்படிங்கும்போது, என்ன சாதியா இருக்கு, எப்போ போட்டீங்க அப்படின்னு கேட்கிறேன். நேற்று கூட ஒருவர் வந்து கேட்டாரு. நான் கொடுத்தேன். அந்த நீங்க கொடுத்த பாத்திரம் வந்துருச்சான்னு கேட்கிறார். இல்ல நானே சொல்லிட்டேன். அது சாப்பிட்டு வச்சுட்டு போ, இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வேறு வாங்கி கொள்வேன் என்று சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அந்த தான் முன்னால் இருந்த அந்த மேஜையின் மேல ஒரு விரிப்பு, அந்த விரிப்புக்குள்ள அந்த துணி மறைத்திருந்தது. அந்த மரக்கலங்க தான் இருக்குது. அதை அவர் குனிந்து எடுத்து மேல மேஜை மேல வைக்கிறார். இதை வந்து அந்த பரிவாரங்கள்லாம் பார்க்குது. யாரு? அந்த அலுவலகத்துல, வட்டாட்சியர் அலுவலகத்துல இருக்கிற தாசில்தார் மட்டும் இல்ல, வருவாய் அலுவலகம் மட்டும் இல்ல, எல்லா தரப்பு ஆட்களும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆட்சியர் வந்து விட்டதுனால
எல்லோரும் வியப்புடன் பார்க்கிறார்கள். இந்த மரக்கால் உங்களுடையதான் பாருங்கள். ஆம், நேற்று நான் கொடுத்த மரக்கால் இதுதான். எப்படி உங்களிடம் வந்தது என்று கேட்கிற போது, நேற்று 12 மணிக்கு வந்து நான் உன்னுடைய வீட்டில் பிச்சையேற்று உண்டவன் நான் தான். உன்னுடைய அந்த 12 மணி அளவுக்கு கொடுக்கிற உணவு கூட அவ்வளவு சிறப்பாக இருந்தது. இவர்களெல்லாம் உன் மீது புகார் சொல்லவில்லை என்றால் நான் இதை அனுபவித்திருக்க முடியாதுன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சுவைத்தேன், மிக நன்றாக இருந்தன என்று சொல்லி அந்த தங்களுடைய பரிவாரங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றார். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ, உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. நாம செய்ய வேண்டிய வேலையை இந்த கிராமத்துல இருந்து இந்த கிராமத்திற்கு வருவோர் போவோர் எல்லோருக்கும் உணவளிக்கிற ஒரு மகான்யா இவரு. மனுஷன், இவர் தான் மனிதன் என்று அந்த கீழே இருக்க அலுவலர்கள், புகார் சொன்ன அலுவலர்களுக்கெல்லாம் சொல்லி, நான் இருக்கிற வரைக்கும் நீ நிலவரி கட்ட வேண்டாம், நல்லா விளைஞ்சிட்ட போது கட்டினா போதும் என்று உடனடியாக அங்கேயே அந்த மாவட்ட ஆட்சியர் ஆணை வழங்குகிறார். கடவுள்ங்கிறது எந்த வடிவத்துல வேணாலும் வருவான். இளையான்குடி மாறநாயனாருக்கு அவனே ஒரு முதிய ஒரு வேடத்துல வந்து உணவு அருத்தினான். உணவு அருத்த உள்ள நுழைஞ்சான். இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியராக வருகிறார், கடவுள் வருகிறார். அவரைத்தான் நம்ம கடவுள்ங்கிறோம். தோன்றா துணையாக வந்து நான் சுவைத்தேன், ரசித்தேன்கிறார். இவர்தான் மனிதன் என்கிறார். இவர் மாதிரி உள்ளவர்களால் தான் மழை பொழிகிறது என்கிறார். இது அத்தனையும் உவே சாமிநாதையர் தியாகராசர் செட்டியார் சொல்ல எழுதியது என்று அவருடைய உரைநடை நூலில் இருக்கிறது. புரிகிறதா இந்த விருந்தினுடைய தன்மை? இவருடைய நிலத்துல மிச்சில் மிசைவான் புலம், மிச்சத்தை உண்டு சாப்பிட்டதுனால இவனுடைய நிலத்துல வித்தும் எடல் வேண்டும். வித்துன விதை, விதை நெல். வித்தும் எடல் வேண்டும் கொள்ளோ என்று திருவள்ளுவர் எப்படி அழகா கேட்கிறார் பாருங்க. இதை நான் நேரடியாகவே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 1982, 42 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் நேரடியாக அனுபவித்திருக்கிறேன். நான் இப்பதான் சற்று முன் படித்தேன். உமையம்மை அந்தாதி என்று ஒரு 11 பாடல்கள் அபிராமி பாட்டர் எழுதியிருக்கார். 100 பாட்டு அபிராமி அந்தாதி எழுதியிருக்கார். இது பெரிய பாட்டு. 16 செல்வங்களும் விளங்குகிற மாதிரி ஒரு பாடல் எழுதியிருக்கு. 11 பாடல்ல அந்த ஒரு பாடல், அதுல 16 பேர்களும் வரும். காட்டுப்புத்தூர் என்று முசிறி வட்டத்துல ஒரு ஊர், இல்ல வாழைக்கு பெயர் போன இடம். அதுக்கு பக்கத்துல ஐயலூர் என்று மிக சின்ன கிராமம். அதுல உள்ள பெரும்பாலான நிலங்கள் நடராஜ ஐயர் என்பவருடைய நிலம். அவர் யாரு, அரசியல்ல இருக்கிறவர் கூட எந்த கட்சிக்காரர்கள் வந்தாலும் அங்க உணவு உண்டு. நாங்கள் அவர் உணவு பத்திலாம் நாங்க கவலைப்படலை. நாங்கள் எங்களுடைய ஊர்ல இருந்து ஒரு 60 பேர் அந்த இறை வழிபாட்டுக்காக வருகிறோம். அந்த கோயில் வழிபாட்டுக்காக வரும். ஏன்னு சொன்னா அந்த அந்த ஊர் கோயிலுடைய அம்மன் சன்னதி அங்க முன்னாலே ஓடுகிற காவிரியை பார்த்து அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, அதுல 16 தூண்கள் உள்ள ஒரு மண்டபம். அந்த 16 தூண்கள்ல இந்த 16 பேர்கள், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது 16 குழந்தைகள் இல்லை, அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அந்த 16 பேர்களையும் அந்த தூண்ல குறித்து வைத்திருக்கிறார்கள். இந்த 16 ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, 16 பேர்களும் பெறுவதாக அந்த அம்மை அருள்பாளிப்பாள் இங்கே வந்து வணங்கினால் அந்த அம்மையானவள் அருள்பாளிப்பாள் என்பதை சொல்லாமல் சொல்வதற்காக அந்த 16 பேர்களுடைய பெயரையும் அந்த 16 தூண்களிலே குறித்திருக்கிறார்கள். அழகான அற்புதமான கல் தூண் மண்டபம். இதையும் பார்ப்பதற்காக தான் போனோம். அவரு எங்களை எப்படி விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்பதை அவர் மங்கள ஒலி, நாதசுரம், மேளம், மற்ற கருவிகளோடு எங்களை ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து வரவேற்று அழைச்சிட்டு போறார். பேருந்தோட, நாங்க பேருந்துல போறோம் 60 பேர். அங்கே கொண்டு நிறுத்தியதற்கு பிறகு வழிபாடு செய்து எங்கள் அற்புதமான ஒரு விருந்து உபசரிப்பு. கடைசி வரை அவர் உணவு அருந்தவில்லை. எல்லோரும் சாப்பிட்டார்கள். தன்னுடைய பணியாளர்களும் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு பேரும் உணவு அருந்தியதற்கு பிறகுதான் அவர்
உணவு அருந்துகிற போது மணி 3 மணி, அந்த அளவுக்கு உபசரிப்பு. அதைத்தான் திருவள்ளுவர் இதை உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இந்த விருந்தோம்பலை செய்திருக்கிறார். அதாவது ஒரு உழவர், வேளாண் தொழில் செய்பவர் தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதுக்காக. மற்ற தொழில் செய்பவர்களால இது மாதிரிலாம் உபசரிக்க முடியாது. பெரும் நிலங்கள் அவரிடம் இருந்தது, கையிலே ஆட்கள் இருந்தார்கள். நான் அதற்கு பிறகு ஒரு 25 ஆண்டுகள் கழிச்சு நான் அந்த ஊருக்கு போய் பார்த்தேன். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மண்டபம் இருக்கிறது, கோயில் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா அது மாதிரி உபசரிக்கிற ஆட்கள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு வேலைக்கு போய்விட்டார். அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்காரோ, ஸ்பெயின்ல இருக்காரோ, அல்லது வேறு ஏதேனும் கண்டத்தில் இருக்கிறார்களோ தெரியாது, ஊரை விட்டு கிளம்பி விட்டார்கள். அதே மாதிரி தர்மம் செய்வதற்கு இன்னொரு நாள் எப்போ பிறப்பாங்களோ தெரியாது. இப்ப மீண்டும் குரலுக்கு வாருங்கள். இந்த கதைகள் எல்லாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம் பெறப்படுகிற செய்தி என்ன என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, அப்படி சொன்னா பொருள் புலன். மிச்சில் விருந்தினர்களை பாதுகாத்து அவர்கள் உண்டது போக எஞ்சி இருக்கின்ற உணவை உண்கிறவர்களுடைய நிலத்துல வித்தும் இடல் வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். அது வேறு மாதிரியான உலகாயுத ரீதியில நாம பொருள் கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு வலியுறுத்துகிறேன். இந்த பெய்யன பெய்யும் மழைக்கு அப்படிதான். ஒவ்வொரு வீட்லயா போய் இங்க வாங்கம்மா மழை பொய்ய சொல்லு, இங்க வாங்கம்மா மழை பொழிய சொல்லணும். ஒவ்வொருத்தரும் பேஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த ஊர் நாசமாயிடும். அந்த மாதிரி பண்ணலாம். எப்ப பெய்யணுமோ அதுக்கு தெரியும். ஆனா அவ்வையாரே சொல்லியிருக்கிறார், நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று. அது பெய்யும், சொன்ன உடனே பெய்யணும்னு இல்லை, பெய்யும். அது தன்னுடைய வேலையை தவறாமல் செய்து கொண்டே இருக்கும் என்பதுதான் கருத்து. நுனிப்பொருள் மேய்ந்தால் அது பொருள் புரியாது. அந்த உணர்வு மூலமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு வலியுறுத்துகிறேன். அடுத்து 6வது குறள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதுல பலரும் சொல்லுகிறது உணவருந்தியவர்கள் சென்றதற்கு பிறகு இன்னும் அடுத்த விருந்தினரை எதிர்பார்த்து உணவளிப்பவர்களுக்கு தேவலோகத்துல, வானவர் உலகத்துல அவர்களுக்கு நல் பேரு கிடைக்கும் என்பதாகத்தான் எல்லாரும் பொருள் எழுதியிருக்கிறார். சிலர் ஒரு உரையில வேளாண்குடியில் உள்ள மகளிர் தம் பிள்ளைகளை அந்த சாலையில் யாரும் பசியோடு செல்பவர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து வா என்று போயிட்டு இருக்கவங்கள அதை செல்விருந்து என்கிறார். அப்படி ஒருத்தர் உரை எழுதியிருக்கார். எல்லாவற்றையும் விட மேலாக நான் விரும்பிய உரை கிருபானந்த வாரியார் ஒரு உரை சொன்னார். அதுதான் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால நான் சிறுவனாக இருந்த காலத்துல அவர் சொன்ன உரை, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்று சொன்னால், அதாவது நடக்க முடியாமல் இருக்கிற முதுமை உடையவர், அல்லது உடல் குறைபாடு உடையவர்கள், அல்லது நோயாளிகள், இது மாதிரி உள்ளவர்கள் அந்தந்த ஊரில் இருப்பார்கள். அப்படி உள்ளவர்களுக்கு உணவை செய்து முடித்தவுடன் எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு முதலில் போட வேண்டும். அதான் செல் விருந்து, இவங்க போய் கொடுக்கிறது என்று அவர் சொன்னார். இந்த உரையை மேடையிலேயே சொன்னார். அவருடைய அந்தாதி உரையிலையும் எழுதியிருக்காரு. செல் விருந்து ஓம்பி, ஓம்பினா பாதுகாத்து, அப்படிப்பட்ட பசியோடு இருக்கிற மக்களுக்கு தானே சென்று போய் கொடுக்கிறது. இப்பெல்லாம் ஹோம் இருக்கு. அதாவது மூத்த குடிமக்கள் எல்லாம், ஈன்றோரை இழந்த குழந்தைகள் எல்லாம், மாற்றுத்திறனாளிகள் எல்லாம், மனநிலை பிறழ்ந்தோர் எல்லாம், இப்படிலாம் இருக்கு. இப்ப பலரும் தன்னுடைய வீட்டுல உள்ள நல்ல காரியங்களுக்கும் எல்லா காரியங்களுக்குமே ஒரு தொகையை கொடுத்து எல்லோருக்கும் உணவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். எல்லோருக்கும் இப்ப நல்ல மனசெல்லாம் வந்திருக்கு. தன்னால செய்ய முடியல, நீங்க செய்யுங்க அப்படின்னு அவர்களிடம் தொகையாக கொடுத்து விடுறது. பலர் கூடவே இருந்து அந்த விருந்து முறையாக நடக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். எல்லாம் போடுறாங்களா, சும்மா நிழல் படம் எடுத்துக் கொள்வதற்காக போடுகிறார்களா என்பதை அவர் அந்த அந்த உரை அப்படி எழுதுறார். அரியார் சுவாமிகள் எழுதுகிற போது
செல்விருந்து ஓம்பி, இது மாதிரி முடக்கப்பட்டவர்களுடைய இதில் அந்த காலத்திலே இருந்திருக்கு. இது மாதிரி முதியோர் இல்லம் என்று இல்லையே தவிர, இது மாதிரி உடல் நலம் சரியில்லாதவர்கள், நடந்து வர முடியாதவர்கள், அல்லது அவங்க போய் செல்விருந்து ஓம்பி அங்க போய் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவிருந்து பார்த்திருப்பான். நல்விருந்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் வருவிருந்து பார்த்திருப்பான். தன்னுடைய வீட்டிலே வந்து உணவருந்த வந்தவர்களுக்கும் உணவு கொடுக்கிறவர்களை வந்து வானத்தவர்களுக்கு இவன் வந்து சிறந்த விருந்தினனாக செல்வான் என்று அவர் அதில் எழுதியிருக்கிறார். அந்த உரையில 7வது குறள், எனை துணைத்து என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இந்த வேள்வி என்று சொன்னால் பழங்காலத்துல பெரிய யாகசாலை மாதிரி அமைத்து அதுல பல்வேறு விதமான குச்சிகளை எல்லாம் போட்டு எரிய விட்டு பலியிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி வேள்வி திருவள்ளுவர் விரும்பவில்லை. அது வேள்வி கிடையாது. இப்ப நாம் உணவளிப்பதே பிறருக்கு மனசார கொடுப்பது, மனசார உணவளிப்பது என்று இருந்தாலே அதுதான் வேள்விங்கிறார். அந்த வேள்வியினுடைய பயன் என்னன்னு சொன்னா, அதாவது விரும்பி செய்யும் வினை, வேட்டு இணை துணைத்து என்பது ஒன்றில்லை, விருந்தினருக்கு உணவு படைத்தலின் பயன் இவ்வளவினது. இணை துணைத்துனா இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அந்த பயன் கருதுவது என்பது மன நிறைவுதான் பயன். நமக்கு என்ன கிடைக்கும், இதனால் என்ன கிடைக்கும், அவர் என்ன கிடைக்குன்னு வானத்தவருக்கு நீங்க நல்விருந்து ஆவீங்கன்னு ஒரு பயன் சொல்றாரு. ஆனா விருந்திடுகிற நாம் என்ன பண்ணணும்னா பயன் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த விருந்தோம்பல் செய்கிற வேள்வியின் பயன். அதுக்கு இவ்வளவுதான் கிடையாது. இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை. அதுக்கு வந்து ஈடா எதையும் இணையா சொல்ல முடியாது. விருந்தின் துணை துணை வேள்வி பயன் என்று அந்த வேள்வியினுடைய பயன். எந்த வேள்வி? இந்த சமத்து குச்சியெல்லாம் போட்டு எரிய விட்டு மிருகங்களை எல்லாம் நறுக்கி போட்டு வெட்டி போட்டு அதை உண்பது அல்லது அதை சுவாகா பண்ணுவது என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருதத்துல. அப்படி செய்வது வேள்வி என்று அவர் சொல்லவில்லை. என்ன வேள்வி என்றால், வினை விருந்தினருக்கு உணவு படைத்தலின் பயன் இவ்வளவு என்று வரையறுத்து சொல்லு திறத்ததென்று விருந்தினரின் தகுதி அளவி அதனுடைய பயன். அவர்கள் அதாவது முட்டாளோ சோம்பேறியோ இல்லை, அதான் தகுதி. விருந்தினருடைய தகுதினா அவர்கள் தற்செயலாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடைவதற்கு போது வழியிலே உணவு அளிக்கிறவர்கள் அதை உண்பவர்கள், அவ்வளவுதானே தவிர அவர்கள் ஒன்றும் இறந்து உண்பவர்கள் இல்லை. அதான் துணை துணை என்று சொல்லுகிறார். அந்த விருந்தினருடைய தகுதி என்பது என்னன்னா, அவர்கள் சும்மா அது இவர்கள் போடுகிறார்கள் என்பதற்காக வந்து உண்பவர்கள் கிடையாது. அதனாலதான் விருந்து உண்பவரின் பயன் என்கிறார். துணை துணை வேள்வி பயன். இணை துணைத்து என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். பிறப்பு, குடிமை, ஆண்டு, உருவு, பாலியல் கூறு, அறிவு, திரு, நிறை என்று ஒரு பெரிய பட்டியலையே தொல்காப்பியர் போடுகிறார். இவங்கெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. விருந்தோம்பலுடைய பயன் இவ்வளவு என்று சொல்ல முடியாது. அவர்கள் பயன் சொல்லுகிறார்களே தவிர விருந்திடுபவர் பயன் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்பது இந்த குறளின் கருத்து. அடுத்து 8வது குறள், பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இந்த குறளுக்கு 626வது குறளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இது 63வது அதிகாரத்தில் 6வது குறளாக உள்ளது. 626. விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பார். அதாவது விருந்தோம்பலாகிய வேள்வி செய்யாதவர், இந்த செயலை செய்யாதவர் பொருளை வருந்தி பாதுகாத்து பின்பு இழந்து துன்பப்படுவர். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வச்சது தெரியாம வழியற்று போவான் பாழாய் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சது தெரியாம வழியற்று போவான் பாழா போவான் என்று சொல்வார்கள். அதாவது அவன் அந்த காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் பக்கத்தில் உள்ளவர்கள் அவனுடைய இறக்கிற காலத்திலே சொல்கிற செய்கைகள் புரியும். இவன்
பொண்ணும் பொருளும் ஒரு சுவருக்கு இடையில வச்சு புதைச்சி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அது யாருக்கும் பயன்பட, இவனுக்கும் பயன்படல, இவனுடைய சந்ததிக்கும் பயன்பட போறதில்லை. அந்த வீட்டை வித்துட்டானா வாங்கினவனுக்கு பயன்படும். அதனாலதான் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார், பொருளை வருந்தி பாதுகாத்து இழந்து துயரப்படுவர். பற்றற்றேம் என்பர். பற்றற்றேம் என்று பற்றை விட்டு இந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதனால இந்த பரிந்தோம்பி பற்றற்றேம், அப்படி படிங்க, பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் என்று. அடுத்து 9வது குறள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு என்பதற்கு செல்வத்திற்கு இனிமை விருந்தோம்பல், விருந்தினருக்கு உதவாத மடமை அறிவற்றவர்களிடம் உண்டு. மடமை என்பதற்கு பேதமை என்றும் அறிவை என்றும் பொருள் சொல்லப்படுகிறது. விருந்தோம்பல் ஓம்பா மடமை உடைமையுள் இன்மை இம்மடவை மடவார்கள் உண்டு. செல்வத்திற்கு இனிமை விருந்தோம்பலாகும், விருந்தினருக்கு உதவாத மடமை அறிவற்றவர்களிடமும் உண்டு என்பதை இந்த குறள் மூலமாக சொல்கிறார். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று இருக்கும் போதே நாம் இந்த எளிமையான வாழ்க்கையின் மூலம் விருந்தோம்பல் செய்ய முடியும் என்பதை இங்கே சொல்லுகிறார். பிறக்கும் போது எதையும் நாம் கொண்டு வரவில்லை, அதே போல் இறக்கும் போதும் எதுவும் கொண்டு போவதில்லை என்கிற உணர்வு பெற்றவர்களாக இருந்தால் நாம் இந்த நல்ல செயல்களை நாளும் செய்வோம் என்பதை இந்த 9வது குறள் விளக்குகிறது. விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு என்பது 9. 10வது மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து என்பது. இது உளவியல் சார்ந்த ஒரு உரை. இது ஒரு 10-12 வயது குழந்தைகளுக்கு கூட தெரியும். இவருடைய உளவியல், இவருக்கு தர்மம் செய்வதற்கு யோகிதை இல்லை என்பதை புரிந்து கொள்ளும். அனிச்சம் என்பது ஒரு மென்மையான மலர். இதற்கு 1115 1120 என்கிற 2 குறள்களையும் சொல்ல வேண்டும். நேரம் ஆகிவிட்டது. இந்த திரையில பாருங்க, இதனுடைய முதுமொழியானது விருந்தோம்பும் வாழ்வு அரும் பெரும் வாழ்வாம்